காமராஜர் படிக்காதவர் தானே, படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க. படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வான முதல்ல கொண்டு வந்தார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளை எப்படா படிப்பான்னு சொல்லி யோசிச்சு அவர் அதுக்காகத்தான் கொண்டு வந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த சத்து உணவு திட்டம் அடுத்தடுத்து கன்வெர்ட் பண்ணாங்க. ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார். படிக்காத என்னாலே இவ்வளவு செய்ய முடியும்னா என் பிள்ளைங்க எல்லாம் படிச்சா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவு தான் இன்னைக்கு முன்னால உட்காந்துருக்க இத்தனை ஆயிரம் பேரும். போய் வடநாட்டில் கேட்டு பாருங்க. வறுமை இருந்தா பிள்ளைய வேலைக்கு கூட்டிட்டு போயிருவான், வறுமை இருந்தா செங்கச்சோலை கூட்டிட்டு போயிருவான், வறுமை இருந்தா ஆணி அடிக்கிறது கூட்டு போயிருவான். உசுரே போனாலும் பிள்ளைய படிக்க வைக்க நினைக்கக்கூடிய அப்பனாத்தா இருக்கிற ஸ்டேட் இதான். ஏன்? why the final destination for parents here is education. குண்டுமணி தங்கமாவது கழுத்துல போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் கூட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்கான மஞ்ச கைத்தை மட்டும் கழுத்துல போட்டுக்கிற அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அம்மா இருக்கிற ஊர் இந்த ஊர். The purpose of education is bigger here. It is not an easy job. சோஷியல் மீடியாவில் விளையாட்டு தரமா படிப்பு ஒண்ணுமே கிடையாது, உங்களை ஏமாத்துறவங்க பக்கம் போகாதீங்க. அவெல்லாம் மக்கு பையன். We have to educate ourselves.